இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் திமுகவினுடைய உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம் இன்று மாலை கூட இருக்கிறது. இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் தேவா அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். அதிமுக இரு அணியாக பிரிந்து செயல்படக்கூடிய இந்த நிலையில் திமுகவின் உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டமானது 5 மணிக்கு தொடங்கவிருக்கிறது. திமுக செயல் தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு அவர் தலைமையில் நடைபெறக்கூடிய முதல் கூட்டமாகவும் இது இருக்கிறது. மேலும் திமுக தலைவரான கருணாநிதி தற்போதைய தமிழக அரசியல் நிகழ்வுகள் குறித்து கருத்துக்களை கூறாத ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கிறது. இப்பொழுது கூடக்கூடிய இந்த கூட்டத்திலே திமுகவின் மூத்த நிர்வாகிகள் சுமார் 30 பேர் கலந்து கொள்கின்றனர். அதாவது முன்னதாக கடந்த சட்டமன்ற கூட்டம் நடைபெற்ற பொழுது திமுகவின் சட்டமன்ற குழு துணைத் தலைவரான துரைமுருகன் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தாங்கள் ஆதரவு அளிப்போம், உறுதுணையாக இருப்போம் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சில நாட்களுக்கு பிறகாக திமுக துணை பொதுச்செயலாளர்கள் ஒருவரான சுப்புலட்சுமி ஜெகதீசன் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தாங்கள் ஆதரவு அளிப்போம் என்ற ஒரு கருத்தினையும் பதிவு செய்திருந்தார். இந்த கருத்து தொடர்பாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அறிக்கை வாயிலாக அந்த கருத்தை மறுத்ததோடு இதுபோன்று தனிப்பட்ட முறையில் யாரும் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என்றும் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார். இந்த நிலையில் இன்று கூடக்கூடிய இந்த கூட்டத்திலே தற்போதைய அரசியல் சூழலில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றால், அதாவது யாருக்கு பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு ஆன அந்த கூட்டத்திலே திமுக எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், அந்த நிலைப்பாடுகள் எதிர்காலத்திலே திமுகவிற்கு சாதகமாக அமையுமா அல்லது பாதகமாக அமையுமா என்பது குறித்து ஆலோசிப்பதற்காக இந்த கூட்டமானது கூட்டப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்திலே தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தொடர்பாகவும், மேலும் ஆளுநர் விரைந்து நடவடிக்கை எடுத்து தமிழகத்திலே ஒரு நிலையான ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் அகிலனுடன் தேவா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.